தினமும் வீட்ல வேலை செய்யக்கூடிய பெண்கள் காலையில ஆரம்பிச்சு, காஃபி போடுறதுலேருந்து, காலையில பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் லஞ்ச்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸு, அப்புறம் வந்து ஈவினிங் டின்னர்லேருந்து, அது மட்டும் இல்லாம பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது அத்தன வேலைகள் நம்ம செய்தாலும், அந்த காலையில பிரம்ம முகூர்த்த நேரம், மாலையில 6 மணிக்கு மேல இந்த டைம்ல வீட்ல விளக்கேத்தும்போது, அவ்ளோ ஒரு பாசிட்டிவா நம்ம எவ்ளோ வேலை செய்தாலும், அந்த சுவாமி முன்னாடி அந்த விளக்கை ஏத்தி நம்ம உட்காந்து அந்த பாடல்கள் பாடி இறை வழிபாடு பண்ணும்போது இருக்கக்கூடிய மன திருப்தி வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். வீடு முழுக்கவும் அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்கும். இப்படி யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க. இந்த கல் தீபம் இத வந்து லிங்க தீபம் அப்படின்னு சொல்றாங்க. இத நான் ரீசென்ட்டா வந்துட்டு ஆன்லைன்ல தான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவுமே சூப்பரா இருக்கு. இதுல வந்து நெறைய 5 முகம் வச்ச மாதிரியெல்லாம் இருக்கு. நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது பஞ்ச தீபம் ஏத்துவோம்ல, அதுக்கு வந்து அத பயன்படுத்திக்கலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த தீபத்த வந்து லிங்க தீபம் அப்படின்னு சொல்றாங்க. நான் சாலக்கிராம லிங்கம்னு வச்சிருந்தேன். ஸோ அதுக்காக வந்து இத நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு இந்த கல் தீபம் வேணும் அப்படின்னா வந்து நான் ஆஃப்லெட்ல மேல குடுக்குறேன். நீங்க கிளிக் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க தீபத்த திங்கட்கிழமை அப்புறம் பிரதோஷம் அன்னைக்கு வந்து இந்த தீபத்த ஏத்துறது ரொம்பவுமே சிறப்பு. உங்களுக்கும் சிவபெருமான ரொம்ப பிடிக்குமா? அப்ப இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நல்லதே நடக்கும்.